இனிய வணக்கம். புணர்ச்சி மகிழ்தல் என்ற 111வது அதிகாரத்தில் 2வது குறளை பார்க்க போகிறோம். 1102ங்க. இந்த குறள் எப்படி 5 புலன்களில் கிடைக்கக்கூடிய இன்பங்களும் அந்த இன்பத்தின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கே உண்டு அப்படின்னு சொன்ன வள்ளுவர் அடுத்த குறள் வரார். பிணிக்கு மருந்து பிரமன் அணி இழை தன்னோய்க்கு தானே மருந்து என்ற அருமையான ஒரு குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். அது இந்த நோய்க்கு மருந்து என்பது எப்படி அப்படின்னா, நமக்கு உடலில் ஒரு நோய் வந்ததுன்னா நம்ம ஒரு மருத்துவரை தேடி போகிறோம். அவங்க நம்மளுடைய காலம் அறிந்து நோய் முதல் நாடி நமக்கு 948 குறளில் சொன்ன மாதிரி மருந்து தராங்க. யார்? உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச் செல்வான் என்று மருத்துவ தன்மைகளை உடையவர்கள். இதுவும் நம்ம 950 பார்த்தோம். இப்போ இந்த குறள் இந்த நோயை உண்டாக்கியதும் ஒருத்தர், இந்த நோய்க்கு மருத்துவரும் ஒருத்தர் தான். வேற எங்கேயும் போய் தீர்த்துக்க முடியாது இந்த நோயை. இது யார் நோயை உண்டாக்கினார்களோ அந்த உண்டாக்கிய ஒருவரால் மட்டுமே இந்த நோயை தீர்க்க முடியும். வேற எங்கே போயும் நீங்கள் சொல்லவும் முடியாது, தீர்த்துக்கவும் முடியாது. அதனால தான் இந்த நோய்க்கு காதல் நோய் அப்படின்னு பேர். பிணி, காதல் பிணி என்று பேர். இது அந்த தக்க நேரத்திலே வரக்கூடிய ஒரு பிணி இல்லையா? அப்போ அந்த பிணிக்கு மருந்து என்று எழுதுகிறார். இந்த நோய் வந்துருச்சு, இதுக்கு மருந்து எங்க? என்னுடைய பிரமன் அடி இழை அணிகலன்களை அணிந்த இந்த ஆரணங்கு. இவதான் இந்த நோயை உண்டாக்கியவள், எனக்கு தந்தவள் இல்லையா? அப்போ இந்த நோயை தந்த இவளால் மட்டுமே இந்த நோய்க்கு தக்க மருந்தாக, பொருத்தமான மருந்தாக, இதை தீர்க்கும் மருந்தாக. தீர்க்கும்னா என்ன? அதுக்கு அந்த அந்த நோய் தீர்ப்பது என்பதை விட அந்த உணர்வுகளுக்கு உரமூட்டும் ஒருவளாகத்தான் இந்த என்னுடைய ஏந்திழை, என்னுடைய அணிகலன்களை அணிந்த அந்த ஆரணங்கு அமைய வேண்டும் என்பதை அவன் எண்ணி பார்க்கும் ஒரு எற்றமிகு குறளாக. இந்த சிந்தனை பாருங்க. ஒரு விஷயத்தை சொல்லும்போது, அதனால தான் சில பேர் சொன்னால் கேட்கலாம், சில பேர் சொன்னால் கேட்கக்கூடிய ஒன்றும் கேட்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அந்த சொல்லாடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்மையும் மென்மையும் தான் அவசியம் என்பதை இந்த குறள் காதலிலும் உணர்த்துகிறது. மென்மையான இடங்கள் மட்டுமல்ல, மென்மையான மனங்களும் கையாளப்பட வேண்டும் என்பதை இதனுத்தி என்றறிவோம். இந்த காதல் நோய்க்கு மருந்து அவளே என்பதை தீர்க்கமாக திண்ணமாக வள்ளுவர் உரைக்கும் குறள். அறிவோம், அகமகிழ்வோம். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.